Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து வெக்டர் இமேஜஸ். இந்த மாதிரி வெக்டர் இமேஜஸ் வந்து நம்ம எப்படி ஏஐயால நம்ம உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இங்க பாருங்க, இந்த வெக்டர் இமேஜஸ் வந்து எப்படின்னு இங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி இங்க பாருங்க, அழகா அந்த இமேஜ் வந்து வெக்டர் ஆயிடுச்சு. ஓகே, இங்க பாருங்க, இது கம்ப்ளீட்டா நான் வந்து ஏஐயால உருவாக்கப்பட்ட ஒரு கிராஃபிக்ஸ். ஓகே, வெக்டர் தான் இது. ஓகே, இப்போ இதில் பாருங்க, நமக்கு வெக்டர் கிராஃபிக்ஸ்ல இங்கே பாருங்க, இதை வந்து நான் வந்து அன்டோ பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்க, அழகா பாருங்க, இது வெக்டர் ஆகிருந்துருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே, இப்போ இது வந்து நீங்க இந்த ஒரு ஃப்ரேம்லையும் கொண்டு போய் போடலாம், வித்தவுட் இந்த குவாலிட்டி வந்து மாறாது. இங்கே பாருங்க, அந்த அளவில் இது அந்த இமேஜ் வந்து வெக்டர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெக்டரைஸ் இமேஜஸ் வந்து நம்ம ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணலாம். ஏஐ மூலியமா நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து ChatGPT. ஓகே, இந்த ChatGPT-யால கிரியேட் பண்ணது தான் அது ஏஐ. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ChatGPT-யை வந்து உங்களோட மெஷின்ஸ்ல லாகின் பண்ணிக்கிறேங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து act as world best vector illustration specialist. ஏதாவது ஸ்பெல்லிங் எதுவும் மிஸ்டேக் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் கிராமரி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போட்டிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் கிராமர் இது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து இதில் கரெக்ட் ஆகும். நீங்கள் கணக்கான ப்ராம்ப்டை டைப் பண்ணீங்க, வேர்ல்ட் பெஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அடிச்சிங்கன்னா அது அந்த ஸ்பெஷலிஸ்ட் அளவுக்கு அதை இதுக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணும். ஓகே, கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து I'll give you சொல்லணுங்கண்ணா, I want you to generate ஒழுங்கா டைப் பண்ணணும். generate I need you to generate a vector illustration of tiger பார்ப்போம். tiger the tiger vector illustration of tiger இப்போ அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லும். எப்படி அது வந்து ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இது வந்து சொல்லும். கிரேட், I can generate the vector illustration of tiger, but procedure actually I need to know. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டைலிக்ஸ் சொல்லுது. இந்த ஸ்டைலிக்ஸ்லாம் அப்ளை பண்ணும். போஸ்ட் இந்த போஸ்ட்ல தான் அது இருக்கும். யுவர் கேஸ், லோகோஸ், டிஷர்ட், பிரிண்ட், போஸ்டர். அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னு கேட்குது. நான் வந்து இது செலக்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பேரண்டா, ஜங்கலா எல்லாமே கேட்குது. கலர் ஸ்கீம், நேச்சுரல் டைகர் பிளேட். would you like to clean flat tiger illustration start அப்படின்னு கேட்குது. இங்கே நான் எஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ரியலிஸ்டிக்கா ஃபிளாட்டா நான் வந்து கேட்குறேன். எஸ், I need. இங்கே நான் வந்து ஒன்று எடுக்கிறேன். ரியலிஸ்டிக்னா என்ன மீனிங்னு இதில் போய்ட்டு பார்க்கலாம். ரியலிஸ்டிக் ஆர்ட்னா என்ன எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரியலிஸ்டிக்ஸ். ஓகே, ஒரு ஆர்ட். இது வந்து ஃபிளாட். மினிமல் பாருங்க, கார்ட்டூன் எடுக்கும். கார்ட்டூன் ஆர்ட்னால இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் ஆர்ட். இப்போ நமக்கு கார்ட்டூன் ஆர்ட் தான் தேவை. ஐ நீட் கார்ட்டூன். போஸ் வந்து நம்ம ரொரரிங் போடுவோம், கத்துறது ரொரரிங். ஓகே, கேஸ் வந்து நம்ம வந்து இதுக்கு மாஸ்காட் இந்த மாதிரி எடுத்துருப்போம். அடுத்தது கொடுப்போம். பேக்ரவுண்ட் வந்து ஜங்கல் கொடுப்போம். ஓகே, கலர் ஸ்கீம், நேச்சுரல் கலர், கஸ்டம் பிளேட். ஓகே, இப்போ ஐ நீட் அ கார்ட்டூன் ரொரரிங். இங்கே வந்து ஓகே ஜங்கல். ஓகே, இப்படி கொடுத்துட்டு நான் வந்து கொடுக்குறேன். அதில் என்னென்ன வெரைட்டியில் அது வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லுது. இப்போ நம்ம வந்து பாருங்க, இப்போ கிரியேட் ஆகுது. இப்போ கிரியேட் ப்ராசஸிங் ஆகுது. அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம், அது ஃபுல்லாக வந்து ப்ராசஸிங் ஆகி இமேஜ் வந்து கிரியேட் பண்ண வரைக்கும்.
சில நேரங்களுக்கு அப்புறம் எனக்கு இந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை டிபெண்ட் ஆன் த இன்டர்நெட் கனெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் உங்களுக்கான வர்ற அவுட்புட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இப்போ அழகா இருக்கு. ஸ்டைல் வந்து நான் என்ன பேக்ரவுண்ட் கலர் ஜங்கல் கொடுத்துருக்கேன். யூஸ் கேஸ் வந்து நான் வந்து மாஸ்காட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த ஒரு நல்ல அழகான லுக்கில் வரும். ஓகே, அதே மாதிரி போஸ் வந்து இந்த ரொரிங் கத்துற மாதிரி, ஸ்டைல் வந்து கார்ட்டூன் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். பேஸ்டு நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், இதை டவுன்லோடை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடுது இமேஜ். இந்த டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டவுன்லோட் பண்ண இமேஜை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரை இன்ஸ்டால் பண்ணியிருக்காட்டி உங்கள் மிஷினில் இல்லஸ்ட்ரேட்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. அப்போ நான் தான் இதில் வந்து நான் இல்லஸ்ட்ரேட்டருக்கு இந்த மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி வரும். இந்த இமேஜ் ஒரு பிஎன்ஜி மாதிரி தான் வரும். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் போயிட்டு இமேஜ் ட்ரேஸில் போயிட்டு 16 கொடுத்தா கம்ப்ளீட்டாக அந்த கலர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இதாக ப்ராசஸ் ஆகும். ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போ இதை வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் புக்குக்கு வந்துச்சு பாருங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அங்கிட்ட இங்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்கு வந்துச்சு. இது வந்து கம்ப்ளீட் இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் புக்குக்கு வந்துச்சு. ரைட், இதை வந்து நீங்கள் வந்து யாருக்கும் இந்த இமேஜஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் யாருக்கும் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இப்போ இந்த ஃப்ரீலான்சர்னா இல்லஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க, இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஏஐ மூலியமாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிளாக ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இல்லஸ்ட்ரேட்டர் மூலியமாக. ஓகே, இப்போ நான் 2 இல்லஸ்ட்ரேட்டர் மூலியமான விஷயங்களை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன், இது இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன். இப்போ இந்த மாதிரி நீங்களும் எத்தனை இல்லஸ்ட்ரேஷன் இமேஜஸ் வேணா நீங்கள் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க எல்லாமே இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, இப்போ இல்லஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் இமேஜஸ் வந்து நமக்கு ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமிங்கெல்லாம் யூஸ் பண்ணவங்க கிராஃபிக் டிசைனிங்க்கு வந்து ஏஐ வந்து எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து நிறைய பேருக்கு நானும் பார்த்துருக்கேன். நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து இன்டர்நெட்லேயே போடல. ஆனால் இந்த மாதிரி நம்ம ChatGPT யூஸ் பண்ணி நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அந்த வீடியோஸில் வந்து நம்ம நார்மலாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம கிராஃபிக் டிசைனர் மாதிரி கற்றுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் வந்து இதுவரையில் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் படிக்காமல் இருந்தால் என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இல்லஸ்ட்ரேட்டர் சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக நிறையா ஒரு நாலேஜ் ஒன்று கெயின் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இல்லஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு நல்லாவே ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் வித் ஏஐ இது செஞ்சுட்டு போங்க. இல்லை ஏதாவது சந்தேகம் கமெண்ட் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.